திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சிக்கிய ஹசபதேரர் நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு. அரசுக்கு ரூபாய் 800 மில்லியன் இழப்பு. அர்ஜுன மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். எதிர்க்கட்சிகளின் சதி அம்பலப்படுத்திய அமைச்சர். ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவும் இல்லை. அளிக்கப்பட்ட பதிலால் அதிர்ச்சி. அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரன் அரசுக்கு முண்டு கொடுப்பது ஏன்? சபையில் தயாஸ்ரீ கேள்வி. திருகோணமலையில் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பெலாங்குட கசப்பதேரர் உள்ளிட்ட 2 பிக்குமார்கள் விளக்கமறியலில் வைக்க திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் கடந்த 19ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவின் எழுத்துப்பூர்வ நகல் மற்றும் ஒளிப்பதிவுகளை உடனடியாக நீதிமன்றில் முற்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது. ஹசபதேரர் உள்ளிட்ட குழுவினர் விளக்கமறியலுக்கு எதிராக தாக்கல் செய்த ரிட் மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி இந்த மனுவை நேற்றைய தினம் பிற்பகல் 1:30 மணிக்கு மறுபரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் ஹசபதேரர் உள்ளிட்ட 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட பின்னர் பலாங்கொட ஹசபதேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்கொடை ஹசபதேரர் மற்றும் கலியாவன்ச திசதிரர் ஆகியோரின் விளக்கமறியல் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான உத்தரவு இந்த மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோகந்த அபிசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட மனுக்களை பரிசீலித்தது. ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை மீறி தன்னிச்சையாக எரிபொருள் வாங்கியதன் மூலம் நாட்டிற்கு 800 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவரது சகோதரர் தம்மிக ரணதுங்க மீது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவான் அசங்க போதரகம முன்னிலையில் இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிக ரணதுங்க ஆகியோர் பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட்டனர். சந்தேக நபரான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிக ரணதுங்கவுக்கு எதிரான புகார் அளிக்கப்பட்ட போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி சட்ட இயக்குநர் வழக்கறிஞர் அனுச சம்பந்த பெரும இந்த உண்மைகளை முன்வைத்துள்ளார். சந்தேக நபர் தம்மிக ரணதுங்க மீது விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு பிரதிவாதி விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த உண்மைகளை முன்வைத்தார். பிரதிவாதிகள் தொடர்பாக ஏதேனும் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அதை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என சம்பந்த பெரும மேலும் கூறினார். 2017 தொடக்கம் 2018ஆம் ஆண்டில் 6 மாத காலத்திற்கு எதிராக நாட்டிற்கு எரிபொருள் வாங்க திட்டமிடப்பட்டிருந்த 3 நீண்டகால கேள்வி கோரலை ரத்து செய்து அதற்கு பதிலாக அதிக விலைக்கு 27 உள்ளூர் கேள்வி கோரலை செயல்படுத்த ஏற்பாடு செய்ததன் மூலம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு கிடைக்கப்பெற்ற கிட்டத்தட்ட 800 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாகவும் அதற்கு உதவியதாகவும் பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தம்மிக ரணதுங்க மனைவியை நோய்க்கு சிகிச்சை பெற வெளிநாடு செல்ல அனுமதிக்கும் வகையில் பிணை தளர்வு கோரிக்கை முன்வைக்கப்படுவதாக அவருக்கு முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் ஜாலிய பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அது தொடர்பாக நீதிமன்றத்திடம் கோரிக்கைகள் வைக்கப்படும் என வழக்கறிஞர் கூறியுள்ளார். இரு தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்து நீதவான் மார்ச் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் கூடுதல் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களை ஒத்திவைக்க எதிர்க்கட்சிகள் அரசியல் சதித்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது நாட்டில் கல்வி முடிந்துவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் கூற முயன்றன. பின்னர் அவர்கள் அந்த யோசனையை மதத்திற்கு கொண்டு வந்தனர். மக்களின்
உயிரியல் பன்முகத்தன்மையை கூட அவர்கள் சிதைக்க தொடங்கினார்கள். அவர்கள் கீழ்மட்டத்தில் தவறான அவதூறுகளை பரப்பினர். நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்புடன் பேச வேண்டும். 6 வருட புத்த தர்ம புத்தகத்தில் உள்ள தர்ம சக்கரமும் மாற்றப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களை நிறுவுவதற்கான சதியின் ஒரு பகுதியாக அவர் இதை செய்துள்ளார். சம்புத்த ஜெயந்திக்கு பயன்படுத்தப்பட்ட தர்ம சக்கரத்தை புத்தகத்தில் சேர்த்தோம். அது நடந்து கொண்டிருக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் பொய் சொன்னார். இந்த கல்வி சீர்திருத்தங்களை ஒத்திவைப்பது எதிர்க்கட்சிகளின் அரசியல் சதி என தெரிவித்துள்ளார். வனஜீவராசிகள் வன பாதுகாப்பு கரையோர பாதுகாப்பு திணைக்களங்கள் ஆகியவற்றால் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவுமில்லை என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக தகவல் வழங்கியுள்ளது. காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரனினால் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திடம் கோரிய தகவலிற்கு அவர்கள் வழங்கிய பதிலிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல ஏக்கர் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகளும் வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றில் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் சட்டமுறையாக கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை விடுவிக்குமாறும் மக்களால் பல தடவைகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் உட்பட பல கூட்டங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் இல்லை என குறிப்பிடப்படுவது வியப்பாக உள்ளதாகவும் முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு கவுன்சிலில் சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் ஆணையை மீறி அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றி வருகின்றார் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீதரனின் செயற்பாடுகள் பாரிய சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன என சுட்டிக்காட்டிய அவர் ஸ்ரீதரன் உடனடியாக அரசமைப்பு கவுன்சிலில் இருந்து பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். இராணுவ மயமாக்கலுக்கு ஆதரவு அரசமைப்பு கவுன்சிலில் சுயாதீன தன்மையை பாதுகாக்க வேண்டிய ஸ்ரீதரன் அதற்கு மாறாக அரசாங்கத்தின் விருப்பத்துக்கு இணங்க செயற்படுகின்றார் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிக்கின்றார். குறிப்பாக சிவில் நிர்வாக பதவிகளுக்கு இராணுவ அதிகாரிகளை நியமிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்துள்ளமை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசும் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்துக்குள் இராணுவ மயமாக்கலுக்கு துணை போகின்றமை அந்த மக்களுக்கு செய்யும் துரோகமாகும் என குறிப்பிட்டுள்ளார். $1.7 பில்லியன் திட்டமும் ஜாரங்கன் சர்ச்சையும் இந்த அரசியல் நகர்வுகளுக்கு பின்னால் பாரிய நிதியூழல் மறைந்திருப்பதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர சந்தேகம் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீதரனின் நெருங்கிய சகா என கருதப்படும் ஜாரங்கன் என்பவரின் ஊடாக பூனகிரி சூரிய சக்தி மின் திட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் $1,727 மில்லியன் அமெரிக்கன் முதலீட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த 700 மெகாவாட் திட்டத்துக்காகவே ஸ்ரீதரன் அரசாங்கத்தின் பக்கம் சாய்ந்துள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வகையில் ஸ்ரீதரன் வங்கி கணக்குகளுக்கு $40 மில்லியன் சாரங்கனின் வங்கி கணக்குக்கு $30 மில்லியன் வைப்பிலிடப்பட்டுள்ளன எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 8 முறை அரசுக்கு ஆதரவு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமனம் உட்பட சுமார் 8 முக்கிய சந்தர்ப்பங்களில் ஸ்ரீதரன் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் என்ற விவகாரங்களை தயாஸ்ரீ ஜெயசேகர வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். எதிரணியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தின் கான்ட்ராக்ட் எடுப்பவர்களை அரசமைப்பு கவுன்சிலில் அனுமதிக்க முடியாது எனவும் அவர் ஆபாசமாக தெரிவித்தார். பதவி விலக வேண்டும். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தமக்கு எதிராக விசாரணை நடத்துகையில் அதை மறைத்து அரசமைப்பு கவுன்சிலில் அவர் உறுப்பினராக செயற்படுகின்றமை முறையற்றது என தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். ஸ்ரீதரன் இனி அந்த பதவியில் நீடிப்பதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என குறிப்பிட்ட தயாஸ்ரீ ஜெயசேகர அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சி அவரை திரும்ப பெற வேண்டும் என சபையில் வலியுறுத்தினார். தமிழர் வள்ளங்களை சூறையாடி பன்னி பெருநில பரப்பில் கட்டமைக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு மேலும் வசதி அளிக்கவே கிவுல ஓயா நீர்ப்பாசன திட்டத்தை அரசாங்கம் இப்போது முன்னெடுக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பி சத்தியலிங்கம் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கிவுல் ஓயா திட்டமானது 2011ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 4 வருடங்களில் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் பணிகளில் கிடப்பில் போடப்பட்டன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசு இப்போது திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 23,456 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதோடு இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் 2,500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திட்ட முன்மொழிவுகளில் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின்
நீர் தேவையை நிவர்த்தி செய்யும் திட்டம் என கூறப்பட்டாலும் 1983ஆம் ஆண்டு வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்ற பகுதியான மகாவலி எல் வலயத்தின் நீர் தேவைக்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது. மகாவலி எல் வலயம் 4,80,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. இந்த திட்டத்தை ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி ஆணையம் மற்றும் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் இணைந்து 1964 தொடக்கம் 1968 கால பகுதியில் திட்டமிட்டிருந்தார்கள் என தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து தீவு தொடர்பாக எதிர்கால ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டெவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். இது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூபியோவுடன் நடத்திய மிகவும் பயனுள்ள சந்திப்பிற்கு பின்னர் தனது ட்ரூத் சோஷியோவில் தளத்தில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் விவரங்களை எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. இது குறித்து மார்க் ட்ரூடோ கூறுகையில், தானும் ட்ரம்புக்கும் கிரீன்லாந்தின் இறையாண்மை குறித்து விவாதிக்கவில்லை என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து நாடுகள் தங்களின் சிவப்பு கோட்டை தெளிவுபடுத்தியுள்ளன. கிரீன்லாந்தின் இறையாண்மைக்கு யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என டென்மார்க் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து பேச தயாராக இருப்பதாகவும், ஆனால் நாட்டை விற்பனை செய்வது என்பது பேச்சுக்கு இடமில்லை எனவும் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் பெனரிக் நீல்சன் கூறியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் அரசியல் நோக்கங்களின் கருத்துப்படி இந்த ஒப்பந்தத்தில் கீழ்கண்டவாறு அமையலாம். சைப்ரஸில் பிரித்தானியா வைத்திருப்பது போன்ற சிறிய இராணுவ தள பகுதிகளை கிரீன்லாந்தில் அமெரிக்கா உருவாக்கலாம். ரஷ்யா மற்றும் சீனாவின் கப்பல்கள் ஆர்க்டிக் பகுதியில் நடமாடுவதை தடுக்க கிரீன்லாந்தின் தனது இராணுவ பலத்தை அதிகரிக்க ட்ரம்ப் விரும்புகின்றார். அதே நேரம் இது கைபேசி மற்றும் மின்சார வாகனங்களுக்கு தேவையான அற்றிய வகை தாதுக்கள் கிரீன்லாந்தில் கொட்டி கிடக்கின்றன. இதனை கைப்பற்றுவதும் அமெரிக்காவில் ஒரு இலக்காக பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் தற்போது கிரீன்லாந்தில் அமெரிக்காவிற்கு இராணுவ தளம் இருந்தாலும் அது ஒரு குத்தகை அடிப்படையிலேயே உள்ளது. ஆனால் ட்ரம்ப் நாடுகள் உரிமைகளை வைத்திருக்க வேண்டும், குத்தகையை அல்ல என வலியுறுத்தி வருகின்றார். முன்னதாக கிரீன்லாந்தை விற்கப்படாவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என மிரட்டிய ட்ரம்ப் தற்போது டாவோஸில் அந்த மிரட்டலை திரும்ப பெற்றுக்கொண்டமை நேட்டோ நாடுகளுக்கு நிம்மதியை அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் சிக்கிய ஹசப தேரர் நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு. அரசுக்கு ரூபாய் 800 மில்லியன் இழப்பு. அர்ஜுன மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். எதிர்க்கட்சிகளின் சதி அம்பலப்படுத்திய அமைச்சர். ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவும் இல்லை, அளிக்கப்பட்ட பதிலால் அதிர்ச்சி. அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரன் அரசுக்கு முண்டு கொடுப்பது ஏன்? சபையில் தயாஸ்ரீ கேள்வி.